நீங்க என்ன பண்றீங்க, உங்க கண்ணாடியை கழட்டிட்டு இந்த கண்ணாடியை மாட்டிக்கிறீங்க. நான் எதை கேட்டாலும் தெரியுது, ஓகே, சூப்பர் அப்படின்னு சொன்னா போதும், அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா உங்க முன்னாடி நடுங்கும் சார். மேடம் ஜூஸே. நீங்க களங்கம் இல்லாம குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அங்க ஒருத்தர் உங்களையே பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா என்ன மேன், பார்க்கட்டும். கண்ணாடி போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு மீனு. கண்ணாடி போட்டு பார்த்தா என்ன, பார்க்கட்டுமே. அது சாதாரண கண்ணாடி இல்ல. பூவே பூச்சோட படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். அதுல நதியா போட்டிருக்கிற கண்ணாடி தான் அந்த கண்ணாடி. உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியே காட்டும். நேத்து ராத்திரி அதை போட்டுக்கிட்டு மொட்டை மாடியில படுத்துக்கிட்டே நிலாவை பார்த்தேன். நிலாவே நிர்வாணமா தெரிஞ்சது. ஐயோ, ஏய் போய் சொல்லாத, அதெல்லாம் சும்மா. உண்மையை தான் சொல்றேன், நீ நம்பல இல்ல சார். என் வலது தொடையில மாங்காய் சைஸுக்கு ஒரு மச்சம் இருக்கே, தெரியுதா? சூப்பரா தெரியுது. பாத்தியா மீனு, என் கன்றாவியான நிறத்துக்கே மச்சம் தெளிவா தெரியுதுன்னா உன் நிறத்துக்கு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? தண்ணியில குதிச்சிரு, ஏன்னா தண்ணியில தான் கண்ணாடிக்கு பவர் கிடையாது. ஐயோ, குளிரும். குளிர் முக்கியமா மானம் முக்கியமா மீனு? மானம் தான் முக்கியம். அப்ப குதிச்சு யோசிக்காத. குதிக்கணுமா? சீக்கிரம் குதிச்சிரு, மானத்தை காப்பாஞ்சா வையா. மீனு நடுங்குறாங்க, கையை கட்டிட்டே நடுங்குறாங்க. நான் சொன்ன மாதிரியே மீனு கை கட்டி நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பந்தய தொகை 200 எடுங்க. இந்தா. அம்மா என்ன என்னமோ தெரியும், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே தெரியாத அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆக்டிங் கொடுத்தீங்க பாருங்க. சூப்பர் நடிப்பு சார், என்னை காப்பாத்திட்டீங்க. முதல்ல என் கடன் அடைச்சிட்டு வரேன்.